ஆமாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அது கூட வெயிட் தூக்குற வீடியோ வேணா எடுத்துன்னு போங்க. கிலோ வச்சு கொடுத்துருக்காங்க ஓட்டாவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே தெரியலப்பா வீட்டில் போனோடனே நம்ம போய் உடம்பு பழுக்க விடும் நல்லா பழுக்க போகுது. சோட்டு வலி சோட்டு 2 சோட்டு வலி நம்மளுக்கு மாத்திரைங்க போனோம்னா டாக்டர் என் கணக்கு பார்த்தா மாத்திரை எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு தெரியல. முது வலிக்குது கை வலிக்குது இடுப்பு என் வீட்டில் போயிட்டு உனக்கு மாத்திரை எடுத்துக்காட்டா கழுத்து வலிக்குது வீடியோ எடுக்குதுன்னு உனக்கே தெரியுமா? நீ என்னண்ணா கொஞ்ச நாள் நாங்களே வரமாட்டோம் நானே வரமாட்டேண்ணா அதெல்லாம் நீங்கள் வாங்க வேணாலும் போங்க. நான் சாப்பிட வைக்கிங்க தானே இருப்பேன். சொல்கிறேன் நானே வரமாட்டேன் கொஞ்ச நாள் நான் சாப்பிட வைக்கிங்க தான் இருப்பேன். ஆனால் உனக்கு நல்லா இருந்த மாதம் திரும்பி ஆஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி அதே ரொம்ப கஷ்டமா எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா எப்படி நாங்கள் திடீர்னு பெயின் உடம்பு சரியில்லை தண்டை இருந்தாரு வீட்டில் போய் பார்க்கும்போது சொல்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டு இங்கிருந்து போய் சொல்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு ஹார்ட் அட்டாக். நான் நேற்று தான் தெரியும் நீங்கள் எல்லாமே எனக்கு தான் தெரியும். முடிச்சு அது காசு கொடுத்துட்டீங்கன்னா அது கணக்கில் வராது. ஏன்னு சொல்ல ஒரு தரணும்லாம் என்ன இருக்கு அதுக்கு தான் கொடுத்துடலாம். அவங்க வந்து ஏற்கனவே பயப்படுறது ரொம்ப பயப்படுறாங்க. அதுதான் அவனுக்கு எதிரிய இருக்குடா பயம். ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுவ நீங்க? அதுக்கு பயப்படக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் யோசனை பண்ணி பாரு. நீ பயந்துன்னா நீ இன்னும் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுவ? சுகர் பிபி இருந்தா என்ன பண்ணுவ நீ? இன்னும் ஏன் பிரஷர் பயப்பட்டியா? பயப்பட சொல்லு. பயப்பட வேணாம் சொல்லியா? தேஞ்சாலோ கையை அடிப்படலாம் அப்படி நம்ம வந்துடும் செய்ய மாமனார் குடிச்சிங்க இன்னும் ஆர்பரில் வேலை செய்யும் போது அவர் எப்படி பார்த்தா ஒரு 10 வருஷம் குடிச்சிங்கிறது தான் ஓப்பன் சர்ஜரி தான். இவர் ஒரு 500 ரூபா வரல மீனே இல்லை. ஒரு 500 ரூபா வரல. 500 ரூபா ஞாத்திக்கிழமை அவ்வளோ எடுத்துடுறோம் வாழ்க்கை வெயிட்டா இல்லவே இல்லை. ரெண்டு பண்ணியா செட்டில் வேணான்ட்டாங்க. நிறைய கிடைக்காது. அதான் சொன்னேன் அவங்க மட்டும்தான் கிடைக்கும். நான் தூக்கி அமைச்சிருக்கேன். அவங்க மட்டும்தான் கிடைக்கும். எங்கே உங்களை எப்படி எடுக்க முடியும்? விடு நம்மளாம் பெரிய மீன் தான் எடுக்கணும். இல்லைண்ணா என்ன காமிக்கா முதல்ல பேங்க்கு போயிட்டு நம்ம வண்டி இருக்கு. ஏன்னா தம்பி பேங்க்கு போயிட்டு இருந்தேன் நான். இப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே முத்தால் படம் போயிட்டு வந்துடுறேன். காளிகம்மா கோயில்ல இங்கே ஓசுபா ஐயோபி இந்த அங்கே பிரான்ச்சா இங்கே மாற்றிக்க வேண்டியது பிகேஎஸ் பேங்க். அது சொசைட்டி ஆஃபீஸ் தானே. நாங்கள் எங்கே எப்பயுமே போக மாட்டோம். சொசைட்டி பேங்க்கு வருஷத்துலேயே ஒரு தடவை தான் போயிட்டு இருந்தேன். சரி கோல்டு இப்போ வந்து அங்கே கம்மியாக கொடுக்குறான் காசு வட்டி. எங்க 7 பைசா கொடுக்குறான். 7 பைசா கொடுக்குறான் ஒரு கம்மி. என்கிட்ட டிஎம்பி இதுண்ணே என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குண்ணே. அதுவும் முதல் அது கம்மி வட்டியா? என்ன திருப்பி நம்ம கொடுக்குதா? எவ்வளோ வச்சு எவ்வளோ எடுத்து? சரி ஏயா நான் 70 காசு வச்சுன்றேன். நீ 1 பைசா வட்டி போகிற. நீ உலகம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 1.5 பைசா வட்டிங்க அது கடையில் வைக்கிறது. நான் சொல்கிறது முதல்ல கேளு. 1 பைசா தான் என்னன்னு தெரியுதா உனக்கு? முதல்ல 20 ரூபா கொடுங்க. உங்களுக்கு விலைலாம் கேட்கக்கூடாது. நம்மகிட்ட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா
இன்னும் வரல. மீனே கிடையாது. காலையில் ஒரு 3 கடை தான் வந்துச்சு. அவன் வட்டான் தர அது நம்பருக்கு தான் போய் அடிப்பேன். பெருசா 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ பாக்ஸில் போச்சு. அது மாதிரி தரமா எடுத்து பாக்ஸ் கடையில் இப்போ சைக்கு முஞ்சோனே இருப்பாங்க. தீபாவளி முஞ்சோனே இருப்பேன். சரி 12 மணிக்கு தான் போனேன். 2 மணிக்கு மேலே தான் போனேன். வேலை வருது, வேலை வரல. மீன் வந்தால் வேறு வேலைங்க தான் 100 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா வாங்குவாங்க. இது